श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதசி ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல எம்பெருமானுடைய அவதாரங்களை பத்தி நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுல பெருமாள் முதல்ல அவதாரம்னு சொல்லச்சு விராட் புருஷனாக அவதாரம் பண்ண என்பதை சொன்னார். அந்த விராட் புருஷ அவதாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அவராலே படைக்கப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய பல பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் எல்லாமே அந்த அவராலே படைக்கப்பட்ட வஸ்துக்களை தன்னுடைய திருமேனியாக ஆக்கி கொண்டு அது மொத்தத்தையும் பெருமாள் தானே தரிச்சுண்டு அதுக்கு ஆத்மாவா இருந்துட்டு சர்வலோகத்துக்கும் இதுவா இருந்துருக்கிறது. இப்படி அவர் விராட் புருஷனாக சொல்ல சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு அவைகளுக்கு ஆத்மா அதை தாரிச்சுட்டு சதா தரிக்கிறவராக இருந்துட்டு நியமனம் பண்றவராக இருந்துட்டு அவர் விராட் புருஷனாக இருந்தார்ன்றத சொன்னோம். அதுக்கப்புறமா விஷ்ணுன்றது ஒரு அவதாரம். விஷ்ணுன்றது பெருமாளாலே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அல்ல. பெருமாள் அதாவது இதே கர்மானுகுணமாக பிரம்மாவையும் சிவபெருமானையும் பெருமாள் சிருஷ்டி பண்றேன். இந்த படைப்புன்றது என்ன, ஜீவன் நித்தியமானது தான். இந்த சரீரத்தோட அவளுடைய கர்மா புண்ணியபாபூர்வமான கர்மா எப்படி இருக்கோ அந்த கர்மாவுக்கு ஏற்ற உடலோட இந்த ஆத்மாவை சயோஜனம் பண்றது சேர்க்கறது தான் இவ பிறப்புன்னு சொல்றோம். இப்போ சிவபெருமானுக்கெல்லாம் அந்த பிறப்புன்னு சொல்லச்சே அவளுக்கெல்லாம் ஜென்மம் உண்டு. என்ன அவ ஜென்மாந்தரத்துல எத்தனையோ புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால அந்த சிவன்ற பதவியை ஒரு ஜென்மாவில் அடையிறா. அதே மாதிரி பிரம்ம பதவியை அடையிறா. அவரும் ஒரு ஜீவன் தான். இந்த சதுர்முகனாக ஆறுதோ ஈஸ்வரனாக ஆறுதோ இந்திரனாக ஆறுதோ இந்த மாதிரி பதவி எல்லாம் வருது. எது இந்த பிரம்மா சிருஷ்டிகாரணம்னு சொன்னா கூட அவர் பெருமாளுடைய படைப்பாக இருந்துட்டு காரியமாக இருந்துட்டு நீ இந்த காரியத்தை பண்ண வேண்டியது, இந்த படைக்கும் தொழில நீ பண்ண வேண்டியதுன்னு சொல்லி நியமிக்கப்படுபவராக இருந்துருக்கார் பிரம்மா. அதே மாதிரி சிவபெருமானும் பெருமாளாலே நியமிக்கப்படுபவர். அந்த ஈஸ்வரனாக இந்த எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஈஸ்வரன் சொல்ற அந்த சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி நீ லயத்துக்கு காரணமாக இருக்க வேண்டியது என்பதெல்லாம் சொல்றார். இப்படி ஒரு நியமனத்துக்கு உட்பட்டவர். இதே விஷ்ணுன்ற ஒரு அவதாரம் இப்படிப்பட்ட அவதாரம் இல்லை. விஷ்ணுன்ற அவதாரம்ன்றது எம்பெருமான் தானே கர்ம நிமித்தமாக இல்லாமல் அந்த விஷ்ணு ரூபமாக பெருமாளே அவதாரம் பண்றார். ஸ்வேச்சையால தன்னுடைய இச்சையினால தன்னுடைய எண்ணத்தினால தான் எப்படி அவதாரம் எல்லாருக்கும் ரட்சணம் பண்ணுவோம், விஷ்ணுவா இருந்து அவதரிச்சு ரட்சணம் பண்ணுவோம் என்று பெருமாள் அவதாரம் பண்றேன்னு விஷ்ணு அவதாரத்தை நாம பார்த்தோம். 3வது நரநாராயண அவதாரம் என்பதாக சொல்றோம். இந்த நரநாராயண அவதாரத்துல இந்த பிரகிருதத்துல வரச்சே இப்ப இந்த இடத்துல சொல்ற விஷயத்துல வரச்சே தட்சனுடைய துகித அதாவது தர்மனுக்கும் தட்சனுடைய குமாரத்தி தட்ச பிரஜாபதி குமாரத்தியான மூர்த்தி என்பவர்களுக்கு ஒரு பிறந்தவர். அந்த ரிஷிகளுக்குள்ள சிறந்தவர்களாக இருந்திருக்கிற ரொம்ப பிரசாந்தராக இருக்கிற நாராயணன் நரன் என்று பிரசித்தமாக இருந்திருக்கிற 2 பேர் என்பதை சொல்லி இவா பத்ரிகாசிரமத்துல இன்னைக்கும் இருந்துட்டு வரவாளுக்கெல்லாம் உபதேசம் சத்விஷயங்களை உபதேசம் பண்ணிண்டு தர்மத்துல ஈடுபடும்படியாக இருந்துருக்கா என்பது வரைக்கும் நாம பார்த்தோம். நைஷ்கர்மிய லக்ஷணமுவாச சசார கர்ம யோத்யாபிதாஸ்த ரிஷிவர்ய நிஷேவிதாங்க்ரி அத்யாபிதாஸ்த ரிஷிவர்ய நிஷேவிதாங்க்ரி. மகர்ஷிகளாலே
பூஜிக்கப்படுகின்ற திருவடி தாமரைகள் உடையவர்களாக இன்னைக்கும் அவங்க இருந்துருக்கா, பத்ரிகாசிரமத்துல இருந்துருக்கான்றது வரைக்கும் பார்த்தோம். இப்படி பத்ரிகாசிரமத்துல நரநாராயணனாக இருந்துட்டு எல்லாருக்கும் நல்லதையே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கிருதிஷா பரிபந்தினகான்னு சொல்ற தேவதைகளுக்கெல்லாம் பொறாம வந்துடுமா. இந்த தேவதைகளுக்கெல்லாம் பொறாம வந்துடுறது ஏன்னா தேவதைகளுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, தேஹி மேததாமி தேனமே தேஹி நிதே ததே நிஹாரபின்னமே ஹரா நிஹாரம் வேதத்தை சொல்றது. தேஹி மேததாமி தே, நீ கொடுத்தியானா நான் கொடுக்குறேன் என்று சொல்றவாளாக அவ இருந்துருக்காளாம். நாம என்ன கொடுக்கறது அப்படின்னா, தேவதைகளுக்கு யாக யஜ்யங்களை பண்ணி அவிஸ்வரூபமாக அவளுக்கு கொடுத்தோமானாக்கா அதுதான் அவளுக்கு ஆகாரமாக ஆறுது. அப்படி நம்ம பண்ணோமானாக்கா அவ நமக்கு அன்னம், பசு, விருஷ்டி, மழை இப்படி எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க போறா. நாம கொடுத்தாள்னா அவ கொடுக்க போறா, நாம கொடுக்கலன்னா அவ கொடுக்காது போயிட்டு போறா. இப்போ இந்த கர்மாவனால இப்ப இந்த லோகத்திலேயே நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறவா தான் இப்படிப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிப்பா. நிறைய பசு வேணும், நிறைய ஐஸ்வர்யம் வேணும், நான் சொர்க்கலோகம் போகணுமோ இப்படின்னு எல்லாம் இந்த மாதிரி யாக யஜ்யங்களை அவ தான் அனுஷ்டிப்பா. காமியமான பலத்துக்காக அனுஷ்டிக்கிறவாளா இருக்க போறா. அவ அந்தந்த தேவதைகளை ஆராதனம் பண்ணி அது மூலமா அதை பெறுவார்கள். இப்ப நைஷ்கர்மியத்தை உபதேசம் பண்றான். நீ கர்மாவை அனுஷ்டிச்சாலும் கூட பலத்தை உபதேசிக்காமல் அவளுக்கும் அந்தரியாமையாக இருந்துருக்கிற பகவானை நீ ஆராதிக்கணும்னு சொல்லி உபதேசம் பண்ற, கர்மயோகத்தை உபதேசம் பண்ற. கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றது இது எம்பெருமானுடைய கட்டளை. அந்த கட்டளையை நாம பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமைன்ற முறையில கர்மாவை அனுஷ்டிங்கோ, பலத்தை எதிர்பார்க்காதுங்கோ, அந்த கர்மாவை அனுஷ்டிக்க வைக்கிறதும் நான் தான் அப்படின்றதெல்லாம் அந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்றவாளாக இவர் இருக்கார். இப்படி உபதேசம் பண்றவா பண்ணினாக்க கடைசியில் இவாளுக்கு பலன் வராது போயிடுமேன்னு ஒரு பெரிய விசாரம் வந்துடுச்சு. எல்லாருமே இவருடைய பத்ரிகாசிரமத்துல இருந்திருக்கிற பெருமாளை சேவிச்சு எல்லாரும் இப்படி ஒரு நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சிட்டாள்னாக்கா அவளுக்கு தேவதைகளை குறித்து காமியமான பலத்துக்காக யாரும் ஒரு யாக யஜ்ஞாதிகளை பண்ணாத போயிட்டு போறாளே, அதில் தனக்கு யாகம் பண்ணாது, தனக்கு ஆகாரம் இல்லாத போயிடுமோ என்னமோ, தங்களுக்கு ஒரு பாகம் இல்லாத போயிடுமோன்றதுனால ஒரு விசாரம். சரி, இவாளுடைய நிஷ்டையை குலைச்சிடுவோம். நரநாராயணாளாக இருந்துருக்கிற மகர்ஷி ரூபத்துல இருந்துருக்கிற இவாளுடைய நிஷ்டையை குலைக்கணும் என்பதாக ஆரம்பிக்கிறார். அதுலதான் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். என்னன்னா, தேவதைகளுக்கெல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அப்பப்போ ஒரு மனசு இருக்க ஒரு கல்மஷம், கெட்டனு கலுஷத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது, கெட்டனு கலக்கத்தை அடையக்கூடியதாக இருக்கு. சாதாரணமா இப்ப பார்க்கணும், நரகாசுர யுத்தம் நடக்குது. இந்திரனுடைய மாதா அதிதியினுடைய குண்டலங்களை எல்லாம் அவன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அதோட மாத்திரமில்ல, இந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இந்திரனுடைய ராஜ்யத்துக்கே ஒரு கட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்த நரகாசுரனை தன்னால வதம் பண்ண முடியல. பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள் கண்ணன் சத்யபாமையோட போய் அந்த நரகாசுர வதம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சு இந்திர சபைக்கு அப்படி இந்திர சபைக்கு வரைச்சு ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு முழம் பூ இருக்கு, அந்த பாரிஜாத புஷ்பத்தை தான் வச்சுக்கணும்னு சத்யபாமா ஆசைப்படுறா. அந்த சத்யபாமா ஆசைப்படுச்சு ஒரு மனுஷிய ஸ்திரீ தேவதைகளே அணியக்கூடிய பாரிஜாத்தத்தை இவள் எப்படி அணியலாம் அப்படின்னு அதுல போய் ஒரு அசூய வந்துடுறது. இதுக்கு முன்ன கண்ணன் பண்ணின உபகாரம் மொத்தத்தையும் ஒரே க்ஷணத்துல மறந்துட்டு அந்த பாரிஜாத்த மரத்துல இருந்து இருக்கிற புஷ்பத்தை எடுத்துட்ட பாரிஜாத்த சரி ஒன்னும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே மரத்தையே இப்படி நோந்துட்டே இருவேன். இப்ப இதை பார்த்த உடனே கண்ணனுடைய சண்டை போடுறதுக்கு வரான்னா இப்ப அவளுடைய புத்தி எவ்வளவு அல்பமா இருக்குன்றத பாருங்க. இது தேவதைகளுக்கு ஏற்பட்டது.
பிரம்மா யாகம் பண்ணச்சே தத்தத்பதைர் உபஹிதேபி துரங்கமேதே சக்ராதயோ வரதமூ பூர்வம் அலப்த பாகாக அத்தியட்சிதே மகபதௌ त्वयि சட்டுஷைவ ஐரண்யகர்ப்பஹவிஷாம் ரசம் அன்வபூவன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்துல வரச்சே. பிரம்மா யாகம் பண்ணச்சே இந்திராய சஹா சோமாய சஹா வருணாய சஹான்னு சொல்லி அவளுக்கு ஆகுதியை கொடுக்கச்சே தனக்கு தான் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு எல்லாம் ஓடி வராளாம். தானே நேரம் வந்து வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வராளாம். அது இந்திராய சஹான்னு வந்தா இவனுக்கு போய் சேரலையா, இந்திரனுக்கு வரலையா, சோமனுக்கு வரலையா, எங்கடா போச்சு அப்படின்னா இவனுக்கும் அந்தரியாமையா இருந்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவள்லாம் வந்து அந்த கர்மாவை அனுஷ்டிக்கச்சு எப்படி அனுஷ்டிக்கணும்ன்ற முறை தெரிந்து அனுஷ்டிக்கிறவாளா இருக்கிறபடினால காமியமான பலத்தை உத்தேசிச்சு அந்த கர்மாவை அனுஷ்டிக்கல, அஸ்வமேத யாகத்தை அனுஷ்டிக்கல, பிரம்மா பகவத் சாட்சா்காரத்துக்காக அனுஷ்டிச்ச ஒரு யாக விசேஷமா போயிட்ட அப்படின்னால இந்த எல்லா மந்திரங்களாலையும் பிரதிபாத்தியமாக சொல்லப்படும் பொருளாக இருந்துருக்கவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தெரிஞ்சுட்டு அப்படி ஆகுதி பண்றார் அவர். இப்ப இவாள் என்ன நினைக்கிறா, இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் உபதேசம் பண்ணிட்டாருனாக்கா தனக்கு ஹவித்து கொடுக்கிறவா யாரும் இல்லாத போயிடுவாளேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற மகர்ஷிகள் இவாளினுடைய ஒரு நிஷ்டைய குலைக்க வைக்கணும்னு நினைக்கிறா இந்திரன். அவ இந்திரன் அனுப்பிச்சு வைக்கிறானா சில பேரு. அவ என்ன பண்றா வாழலாம் அப்படின்னா, இந்திரோ விசங்கிய மமதாம ஜிகிருஷதீதி காமம் ன்யயுங்க்த சகணம் சபதர்யுபாக்ஷம் கத்வாஸ்தரோ கணவசந்த சுதம் சுமந்தவாதைः ஸ்ரீப்ரேஷ்டணேஷுபிः அவித்யத தன்மஹிஜ்ஞः. அதன்மஹிஜ்ஞன்ற அந்த நரநாரணாளுடைய மகிமைய அறியாதவனாக இருந்து கொண்டு, இது மீதி பேருடைய இது நம்மள மாதிரி மனுஷாளாக இருந்துருக்கிறவா தபஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு எத்தனையோ தடங்கள் வருது. இது ஒன்றும் வேண்டாம், நித்தியப்படியில சந்தியாவந்தனம் பண்றோம். 10 காயத்ரி 28 காயத்ரி 108 காயத்ரி பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம். அந்த சந்தியாவந்தனம் பண்ற வேளையில தான் போன் கால் வரும், அங்கேருந்து போன் வரும், வாசல்ல ஒருத்தன் வந்து நிற்பான், அப்பதான் பெல் அடிப்பான். அந்த சந்தியாவந்தனம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணி ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும் பேசாம சந்தியாவந்தனம் பண்ணுவோம். கடைசி பட்சம் அந்த ஜபம் பண்ற காலத்துலயானா பேசாத பண்ணுவோம்னாக்கா அதுக்குள்ள என்னமோ தலையே போயிட்ட மாதிரி ஏதானா ஒரு விஷயத்துக்கு வந்து இவா கேட்க, ஆத்துல இருக்கிறவா கேட்க ஆரம்பிச்சிருவா. இதுக்கு என்ன ஏன்னா இப்படி தலையாட்டினா என்ன புரியுது அப்படின்னா, இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன்ன்றது டைவர்ட் ஆகி போடுறது, கான்சன்ட்ரேஷன் இல்லாத போயிடுறது. நமக்கு நம்மளால எந்த காரியமே பண்ணவே முடியறது இல்லை இந்த லோகத்துல. இது பார்த்துட்டு இருக்கோம். இந்த தபஸ்ல இது கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சுனாக்கா அந்த தபஸ் நிஷ்பிரயோஜனம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். இப்ப இந்த நரநாரணாள் பண்ற ஒரு தபஸ் இருக்கு, இந்த தபஸை கொலைக்கணும், அவளுடைய நிஷ்டைய நீக்கணும்ன்றது, நிஷ்டைய போக்கடிக்கணும்ன்றது இந்திரனுடைய எண்ணம். இதுல மீதி விஷயங்களை காட்டிலும் பெண்கள் விஷயமாக இருந்ததுன்னாக்கா மனசு ரொம்ப ரொம்ப சஞ்சலமாயிடும்ன்றது லோக பிரசித்தம். இதை நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப அதுக்காக அப்பரகணங்கள் மொத்தத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுல ஒரு சன்னிவேசம், அந்த பெண்கள் மாத்திரம் இருந்தா எல்லா சமயத்திலயுமே அந்த பெண்களால ஈர்க்கப்படுபவர்களாக எல்லாரும் ஆயிடுறான்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையும் அதுக்கு ஏற்ப இருக்கணும். அதுக்கோசரம் தென்றல் காத்தாக மாறும்படியாக மறுத்து, அதாவது வாயு தேவதையை பிரேரணை பண்ற. அதே மாதிரி காமத்தை உண்டு பண்ணணும். நமக்கு காமன்றது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்காக மன்மதனை அனுப்புகிறார். இப்படி அப்சரசுக்கள், மன்மதன், வாயு, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது பெரிய ஒரு தபஸ் பண்ற நரநாள் விஷயத்துல ஒரு யுத்தம் மாதிரி இவா பண்றா. இந்த யுத்தத்துல
அம்பா இருக்கிறது என்னன்னா பெண்களுடைய பார்வை. அந்த பெண்களுடைய கடற்கண் பார்வை, அதுவும் யுவதியாகவும் அழகாகவும் இருந்துருக்கிற பெண்களுடைய கடைக்கண் பார்வையில மோகிச்சு விழாதவா யாருமே கிடையாது. இது பிராய்க அபிப்பிராயம். அதாவது இது சாதாரணமா பல பேர் இருப்பா அப்படின்னு சொல்ற. இப்ப கூட ஒரு சில பேர்லாம் சில காரியங்களை தப்பு காரியம் தான் பண்றா. சில காரியத்தை அது பல சமயங்கள்ல மனசுக்கு சிரமமா தான் இருக்கு. நம்மளால முடியாத காரியத்தை ஆத்துல இருக்கிறவாளை அனுப்பிச்சு வச்சு நீ போய் கேளு அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அந்த மாதிரி வியாபாரத்துல கூட புருஷால் இருந்தாக்கா வியாபாரம் இல்லை, பொம்நாட்டிகளை நிக்க வச்சு வியாபாரம் பண்றதுன்னு சில பேர் பண்ணிட்டு இருக்கா. இது மொத்தம் ஒரு ஹீனமான ஒரு செயல். அது இது எப்படியோ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் அதிகமா சொல்ல விரும்பல. இது லோக திருஷ்டி அப்படிதான் போறது. அந்த லோக திருஷ்டியை அனுசரிச்சுதான் இவாளும் ஒரு சாதாரண மனுஷாள் மாதிரிதான் நினைச்சிட்டு நரநாள் விஷயத்துல இந்த அப்சர கணங்கள் அதே மாதிரி அதுக்கு ஏற்ப ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவதற்காக தென்றல் காத்து குளிர்ந்த காத்தெல்லாம் வீசுவதற்காக மறுத்து, அதே மாதிரி மன்மதன் இந்த எண்ணமும் வரணும் இல்லையா, இந்த மன்மதன் இவாளை அனுப்பிச்சு வைக்கிறானா இந்திரன். ஆனா அவன் என்ன நினைச்சுட்டான் அப்படின்னா அதன் மகிஜான் அவருடைய இந்த நரநாளுடைய மகிமையை தெரிஞ்சுக்காதவனாக இருந்துட்டு இதை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு பல சமயங்கள்ல இந்திரனுக்கு இந்த மாதிரி பெண்களை ஊர்வசி மாதிரி இருக்கவாள அனுப்பிச்சு வச்சதுனால பல சமயங்கள்ல பல பேருடைய தபஸுக்கு தடங்கள் ஏற்படுத்தி அந்த தபஸு மேல பண்ண முடியாத போயிடுது. இதுக்கு திருஷ்டாந்தம் விஸ்வாமித்திரருடைய தபஸு. விஸ்வாமித்திரருடைய தபஸ்ல வரைச்சே முதல்ல ஒரு அப்சரஸ்திரியை அனுப்பிச்சு வச்சு அது மூலமா தானே இந்த சகுந்தலையே பிறக்கிறாருன்னு எல்லாம் சொல்றோம். ஆகையால அந்த மாதிரி வரைச்சே அவரோட 4 திக்கிலையும் போய் தபஸ் பண்ணி 4 திக்கிலையும் ஒவ்வொரு பிரகாரமா அந்த தபஸுக்கு ஒரு பிரதிபந்தகம் ஏற்படுறது. கடைசியில தான் அந்த தபஸுக்கு ஒரு பிரதிஷ்டை ஏற்பட்டு வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னு சொல்லி அந்த பிரம்மரிஷி பதத்தை அவர் விஸ்வாமித்திரர் அனுப்புகிறேன்றது ராமாயணத்துல விஸ்தாரமா விஸ்வாமித்திரருடைய விருத்தாந்தத்தை சொல்ற வால்மீகி சொல்ற. அந்த மாதிரி எத்தனையோ மகர்ஷிகளுடைய தபஸு இந்த இந்திரனுடைய பிரேரணையினால ரிஷிகணங்களுடைய தபஸெல்லாம் அதுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தியிருக்கா. இவாளுக்கு மேல தபஸு போக முடியாதபடி ராட்சசாள் ஒரு விதமா தபஸுக்கு தடங்கள் பண்றான்னாக்க இந்திரன் முதலிய தேவதைகளும் தபஸுக்கு தடங்கள் பண்ற. ராட்சசாள் இவா பண்ற தபஸை பொறுக்க முடியாமல் இவாளை சாப்பிட்டு மாம்சத்தை சாப்பிட்டுட்டு இவாளுடைய தபஸுக்கு தடங்களை ஏற்படுத்தி இவாளை அந்த சரீரமே இல்லாதபடி பண்ணிவிடுறா ராட்சசாள். ஏஹிபஸ்தி சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம்னு ராமாயணத்துல சொல்ற வார்த்தை அது எல்லாருக்கும் தெரியுது. அதே இந்திரன் முதலியவர்களா இவா தபஸ் பண்ணி பிரம்மலோகம் போயிட்டாள்னாக்கா நமக்கு இனிமே யாரும் இங்க இருந்துட்டு யாகாதி யஜ்ஞாதிகள் பண்ணி நமக்கு ஹவிசு கொடுக்குறவாள் இல்லையேன்னு நினைச்சுட்டு அதுக்காக இவாளுடைய தபஸை கெடுக்கிறார். இப்படி 2 பேரும் துல்லியமா தான் இருந்துட்டு இருக்கா. அதே ரீதியில நரநாள் இவாளுடைய தபஸை பத்ரிகாசிரமத்துல இவா பண்ற தபஸை கெடுக்கிறதுக்காக இவாளா அனுப்பிச்சா. ஆனா இவா மீதி பேர் மாதிரி நினைச்சுட்டு இவாளை சொன்னிருக்கா. இவாளுடைய மகிமைன்றது அவளுக்கு தெரியாது. விஜ்ஞாய சக்ரகிருதம் அக்ரமமாதி தேவஹ பிராஹ பிரஹஸ்ய விகதஸ்மய ஏஜமானானே. பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆதிதேவஹா என்பதாக சொல்லியிருக்க. தேவர்களுக்கும் தேவனாக இருந்திருக்கிறவன் ஆதிதேவனாக இருந்திருக்கிற சாட்சா நாராயணன். விஜ்ஞாய சக்கரகிருதம் இது இந்திரன் பண்ணின ஒரு செயல். இது இந்திரனுடைய ஒரு செயல் என்பதை நன்னா தெரிஞ்சுண்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம்.
விஜ்ஞாய சக்ரகிருதம் அக்கிரமம். இது அக்கிரமம், அபராதம். இது இந்திரன் பண்ணக்கூடிய ஒரு அபராதம். யாரு மகா தபஸ்விகள் விஷயத்துல போய் அந்த தபஸை கெடுக்கிறதுன்றது இருக்க, இது சாதாரண விஷயமா? இது பெரிய குற்றம் இல்லையா? அது விகதஸ்மயா அப்படின்னு சொல்ற. விகதஸ்மயன்னா அகம் தீர இது ஸ்மயோக ஸ்மயா கர்வா தத்ரஹிதா அப்படின்னு. இந்த இடத்துல கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ற, விகதஸ்மயன்ற ஒரு பதத்தினால. இப்போ இவர் சிரிக்கிறே, பிராக பிரகசிய விகதஸ்மய ஏஜமானான்னு பிரகசியன சிரிக்கிறேன்னு சொல்லுச்சு. இந்த சிரிப்பு என்ன கேட்ட, இந்திரன் என்னமோ என்னுடைய தபஸை கெடுத்துள்ளான்னு நினைச்சிட்டு ஸ்திரீக்களை எல்லாம் அனுப்பிக்கிறான், அப்சர ஸ்திரீக்கள் எல்லாம் அனுப்பிக்கிறான், மன்மதனை அனுப்பிக்கிறான், மறுத்த அனுப்பிக்கிறான். இவாளால் எல்லாம் என்னுடைய தபஸை அழிக்க முடியாதுன்னு ஒரு கர்வம் கணக்கு இருந்ததுன்னாக்கா, அந்த கர்வத்தினால சிரிக்கிறவராக கணக்கு இருந்தாருனாக்கா, அது ரொம்ப அந்த தபஸுக்கு ஏற்றதாக அது கருதப்படாது. ஏன்னா ஆத்ம குணம்ன்றது ரொம்ப முக்கியம். கர்வம் இருக்கக்கூடாது, நாம் பண்றேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தபசு குலைஞ்சு போயிடும். ஆகையில் தான் இந்த இடத்துல விகதஸ்மயகான்னு சொல்றாரு. அந்த இடத்துல விகதஸ்மயகான்னு சொல்றதுக்கு தாத்பரம் அகம் தீர இதி ஸ்மயா கர்வா தத்ரஹிதா. நான் தான் ரொம்ப தீரன், எத்தனை பேர் எப்படி வந்தாலும் கூட என்னுடைய விரதத்துக்கு பங்கம் வராது என்றெல்லாம் நினைக்கிறவாள் இருக்கால, அதுவும் ஒரு விதமான ஒரு கர்வம் தான். அது பெருமாள் அப்படிப்பட்ட கர்வம் இல்லாதவராக இருந்திருக்காருன்னு சொல்ற. இந்த காந்தியினுடைய சரித்திரத்துல பார்த்தோம்னாக்கா, அது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் நான் சொல்ல, அதுக்கு பத்தி நான் வரல. நான் இங்க ஒரு இடத்துல சொல்லிருக்கு, காந்தி சொல்ற மாதிரி, அந்த சத்திய சோதனை காந்தி சொல்ற மாதிரி, என்னுடைய பிரம்மச்சரியம்ன்றது புனிதமானது, இதை பரீட்சிக்கிறதுக்காக 2 பெண்களை என் பக்கத்திலேயே படுக்க வச்சிருந்தா கூட நான் ஒன்றும் அதுல ஒரு காலித்தியம் இல்லாத இருந்திருக்கேன் நானு, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி எழுதியிருக்கு. அதுல இது ஒரு கர்வம் தான். இது அப்படியே இருக்கிறதா எடுத்துட்டா கூட இதை பிராமணிகமாக அங்கீகரிக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, வஸ்துதா நிஜமாவே அவ அனுப்பிச்சதெல்லாம் பெருமாள் இடத்துல ஒன்றும் பலிக்கல. அதனால அவர் கர்வப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்துருக்கு. இருந்தா கூட அவர் கர்வப்படாத, இது நம்மளுடைய ஒரு தபஸ்விகளுடைய ஸ்வரூபம், தபஸ்விகளுடைய சுவாவம் என்கிற ஒரு எண்ணத்தோட பெருமாள் இருந்துருக்கிறான். அப்படி பார்க்கிறார், அவளை பார்த்து சிரிக்கிறாராம். அப்படி ஒரு புன்முறுவல் சொல்லச்சேயே அவளுக்கு பயம் வந்து, ஏஜமானான்னு மொத்த பேர் நடுங்கிறாளாம். மன்மதன் நடுங்கிறான், அப்சர ஸ்திரீக்கள்லாம் நடுங்கிறான், அங்க இருக்கிறவா மொத்த பேரும் மறுத்து வாயு தேவத்தை நடுங்கிறான், மொத்த பேரும் நடுங்கிறான். ஐயோ இவா புரிஞ்சுட்டாரு, நம்மளுடைய ஒரு துரபிப்பிராயத்தை, கெட்ட எண்ணத்தை இவர் புரிஞ்சுட்டு இப்படி சொல்றாரு, நம்மள என்ன பண்ணிடுவாரோ, சபிச்சுடுவாரோ அப்படின்றது. ஏன்னா விஸ்வாமித்திர பிரபதிகள்லாம் சபிச்சிருக்கா, தன்னுடைய தபஸை கெடுத்தது தாம் புத்தியில தனக்கு ஒரு வைக்கலபியம் வந்திருக்கு, தனக்கு கூட ஒரு மாறுபாடு வந்திருக்கு, நீயே இப்படி மாறி போன நீ அப்படின்னு அதான் நினைக்கிறது இல்ல. அவளை சபிக்க, என் தபஸை நீ கெடுச்சுட்டியான்னு சபிக்கிறதுன்றது பண்ணிவிடுறாவா. அந்த மாதிரி பெருமாள் சபிச்சுட்டே இருந்தா என்ன பண்றது, நரநாள் சபிச்சுட்டாள்னா என்ன பண்றதுன்னு ஒரே பயம். அந்த பயத்தோட அப்படியே நடுங்கிறானா. ஏ ஜமானே மாபைஷ்டபோ மதன மாருத தேவவத்தோ. ஹே மாபைஷ்ட, பயப்படாது. மதன மன்மதனை பார்த்து சொல்றேன், மன்மதா நீ பயப்படாது. ஹே மாருதா நீ காத்த பார்த்து சொல்ற, நீ ஹே மாருதா நீ பயப்படாத. தேவவத்தோ, தேவதா ஸ்திரீக்களாக இருந்திருக்கு, நீங்க எல்லாம் யாருமே பயப்பட வேண்டாம். கிருணீதோ பலிமசூன்யமிபங்குருத்வம். நீங்கள்லாம் இங்க வந்திருக்குங்கோ, உங்களுக்கு நான் நிறைய உபகாரங்கள்லாம் நான் நிறைய கொடுக்குறேன். நானு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க சௌட்சமா இருந்துருங்கோ. அசூன்யங்குருத்வம் என்பதாக இபங்குருத்வம்னு சொல்ற. ஒரு ஆசிரமம் இருந்ததுன்னா, ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா,
அந்த வீடு பூர்ணமாக இருக்கிறது, சூன்யம் இல்லாத இருக்கிறது எப்படின்னா அதிதிகளுக்கு அவளுக்கு சாதம் போட்டு நாம பண்ணமானாதான் அந்த வீட்டுக்கு நிறைவே வருமா. யாருமே வராத நாமளே சாப்பிட்டு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு பூர்ணத்துவமே வராதான். இங்க பத்ரிகா ஆசிரமத்துக்கு இந்த பெருமாள் நரநாரணனாக இருந்துள்ளிருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு ஒரு பூர்ணத்துவம் வரணும் அப்படின்னா நீங்கள்லாம் அதிதிகளாக வந்திருக்குங்கோ, உங்களுக்கு சத்காரம் பண்றேன். இங்க எவ்வளவு என்ன பழம் இருக்கோ, இழந்த பழம் வச்சிருக்கேன், இன்னும் பழங்கள்லாம் என்ன பழங்கள் இருக்கோ இந்த பழங்கள்லாம் நான் வச்சிருக்கேன், இந்த பழங்கள்லாம் நீங்க ஸ்வீகரிச்சுண்டு இந்த ஆகாரத்தெல்லாம் எடுத்துண்டு இந்த ஆசிரமத்துக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதாக சொல்றேன். இதெல்லாம் தான் ஒரு அற்புதமான விஷயம். அந்த காலத்துல ஒவ்வொரு ஆத்துலயும் அதிதி இல்லாத நாளே கிடையாது. யாரோ ஒருத்தர் யாரோ சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு இருப்பார். அவாத்துல என்ன இருக்கோ அதை போட போற. ஏதானா அந்த காலத்துல பார்த்தோம்னா காத்தாலும் வெள்ள பசங்க அல்லாடிந்துன்னாக்க சாப்பிடாதையே அல்லாடிந்துன்னாக்க யாராத்துல இருந்தான்றக்காலோ அவாத்துல இருக்கிற பழைய சாதம் ஜலம் கொட்டின சாதம் இருந்துன்னா கூட அந்த சாதம் ஜலம் கொட்டின சாதத்தை கொடுத்து எல்லா பசங்களோடையும் நீ உட்காந்து அந்த பழைய சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி அந்த பசி இல்லாத கொடுக்கணும்ன்றதுதான், அதுதான் அதிசி சத்காரம்ன்றது. ஆன்மீகத்துல கோதோகன காலம் மாத்திரம் பிரதீட்சை பண்ணிட்டு அதிசி வராளான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் சாப்பிட முடியும். ஒரு மாடு பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நாழி ஆகுமோ அவ்வளவு நாழி வரைக்கும் காத்துண்டு இருந்துட்டு யாரானா அதிசி வந்தாள்னா அவளை முன்ன சாப்பிட பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி வச்சு நாம போஜனம் பண்ணினாதான் அந்த கிரகத்துக்கு நிறைவே வருமே தவிர நாம மாத்திரம் சாப்பிட்டு உட்கார்ந்தோம்னா அதுக்கு பூர்ணத்துவம் வராதுன்றது சாஸ்திரம். அத்தைதான் இந்த இடத்துல சொல்ற அசூன்யமிமங்குருத்வம்னு இந்த ஆசிரமத்தை சூன்யமாகாமல் இருக்கும்படியாக பண்ணணும். நீங்கள்லாம் அதிதிகளாக வந்திருக்குங்கோ, உங்களுக்கு நான் சத்காரம் பண்றேன். நீங்க எனக்கு ஒரு தீங்கு இழைப்பதற்காக வந்தவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள்லாம் உங்க மனசுல அளவுல எனக்கு சாட்சாத்தா தீங்கு இழைக்கணும்னு நினைக்கல. நீங்கள்லாம் ஏவப்பட்டவர்கள். அதாவது இந்திரனால ஏவப்பட்டு அவன் என்ன காரியம் சொல்றானோ அந்த காரியத்தை நீங்க பண்ணிருக்கோங்க. ஆகையில உங்களை போய் நான் கோச்சுண்டெல்லாம் அதுல போய் அர்த்தம் இல்லை, கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த ஆசிரமத்துக்கு நீங்க அதிதியா வந்திருக்கோங்கோ, உங்களுக்கு எல்லா சத்காரமும் நான் பண்றேன், நீ வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லாரும் கொடுத்தாராம். இத்தம் ப்ருவத்ய பயதே நரதேவ தேவா சவ்ரீடனம் சிரசா சகிருணம் தமூச்சு. அப்படியே வெக்கம் பிடிங்கி தின்றதான் இவா மொத்த பேருக்கும். நாம இவளுடைய தபஸ கெடுக்கணும்னு வரச்சே அவ நம்மள கூட்டு நமக்கு ஒரு சத்காரம் பண்ணி நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போங்க, உங்களாலதான் இந்த ஆசிரமத்துக்கே ஒரு நிறைவு வருதுன்னு எல்லாம் சொல்றாளே. போய் இதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு, இத்தம் ப்ருவத்யபயதே நரதேவ தேவாகம் சவ்ரீட நம்ர சிரசா சகிருணம் தமூச்சு. அவ மொத்த பேரும் சொல்றாளாம். அப்படியே ஒரு வெக்கத்தால தலையை குனிஞ்சுண்டு அவ சொல்ற சகிருணம், அதாவது பெருமாள் கிருப்பையோட இருந்துருக்கிறான். கிருத்தாபராதேஷ்வபி, இவா தப்பு காரியம் தன் விஷயத்துல தப்பு பண்ணினா கூட தன் குழந்தை தன் பையன் எதனா ஒரு தப்பு பண்ணினா கூட அப்பா எப்படி அதை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையினுடைய நன்மையே நினைப்பேரோ அந்த மாதிரி தங்கள் விஷயத்திலையும் பெருமாள் நினைச்சு சத்காரம் பண்ணினதை நினைச்சு அப்படியே வெக்கமா போயிட்டுதான் அவளுக்கு. அவ சொல்றாராம், நைதத்விபோ த்வயி பரே அவிகிருதே விசித்திரம் ஸ்வாராமதீர் அனிகரானத பாதபத்மே. நீர் இந்த மாதிரி எனக்கு பண்ணிருக்கிற இதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. எவ்வளவோ அபராதம் பண்ணினவர்களாக இருந்தாலும் எங்கள் விஷயத்திலே நீர் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னாக்க நீர் அவிக்கிறதுக்காக காமம் குரோதம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக நீர் இருந்துருக்கிறதுனால உம்மாலதான் இந்த மாதிரி பண்ண முடியுமே தவிர வேற யாரும் பண்ண முடியாது. ஆகையால மீதி மாதிரி
அந்த ஒரு துர்க்குணங்கள்லாம் துளியும் இல்லாமல் ஹேய பிரச்சனைகளாக நீர் எழுந்தருள் இருந்திருக்கிறதுனால சொல்ற. ஆகையால ஆராமதீஹி ஆத்மாராமாக இப்படி பெருமாளையே தியானம் பண்றவர்களாக இருந்திருக்கிற மகான்களாலே எப்பவும் பூஜிக்கப்பட்ட திருவடியை உடையவராக இருந்திருக்கிற உம்ம விஷயத்துல இது ஒரு ஆச்சரியமே இல்லை. உமக்கே ஒரு தீங்கு இழைக்கணும்னு வந்தவாளையும் நீ சத்காரம் பண்றது. ஸ்வாம் சேவதாம் சூரகிருதாம் பகவோந்தராயாம் ஸ்வௌகோ விலங்க்ய பரமம் பிரஜதாம் பதந்தே நான்யஸ்ய பர்ஹிஷி பலின் ததத ஸ்வபாகான் தத்தே பதம் த்வமவிதா யதி விக்னமூர்த்தே. ये जन्मकोटिभिरुपार्जित शुद्ध धर्माः तेषां भवच्चरण भक्तिன்னு தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற. பெருமாளிடத்துல பக்தி வரணும்னாக்க எத்தனையோ நாள் தபஸ் பண்ணாதான் பெருமாளிடத்துல பக்தி வரும் என்பதாக சொல்ற. இப்ப பெருமாளை பார்த்து சொல்ற. பெருமாள் சொல்லச்சு, நான் என்ன நைஷ்கர்மிய லட்சணம் தட்டார கர்மே இங்க பெருமாளை சொல்லச்சு, தேவலோகத்துக்கு மேலாக இருந்திருக்கிறது உம்முடைய லோகம், அதாவது சிவைகுண்ட லோகம்ன்றது. உம்மை சேவிக்கிற பக்தாளுக்கெல்லாம் இப்படி தேவர்களால செய்யப்பட்ட இந்த இடையூறுகள் எத்தனையோ தடங்கள் இருக்க, அதெல்லாம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, அவளால ஒன்றும் கடைசியில தடையோரும் தாண்டி அவ பாகவதாள் விஷயத்துல தேவதைகள் பண்ணுகிற தடைகள்லாம் தடைகளாக ஆறுதில்லை. அதுவே கடைசியில என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி என்று அந்த தேவதைகளே இவர்களுக்கு பூஜை பலியை கொடுக்கும்படியாக ஆயிடுறா அப்படின்னு சொல்ற. அதாவது இது எந்த இடத்துல எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த இடத்துல பக்தியோக நிஷ்டாளாகவும் பிரபத்தி நிஷ்டாளாகவும் இருக்கிறவா அர்ச்சராதி மார்க்கத்தினால போறா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சே பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இரவு இரவின் பதி மின் வருணன் எல்லாம் சொல்லி அந்த வரிசை பிரகாரம் போகச்சே அந்தந்த லோகத்துக்கு போச்சே அந்தந்த லோகத்துல இருக்கிற தேவதைகள்லாம் இவாளுக்கு பூஜனை பண்ணி இவாளுக்கு எல்லாத்தையும் உபச்சாரங்கள்லாம் பண்ணி பலியெல்லாம் சமர்ப்பிச்சு இவ வரச்சே அந்த லோகத்துல வரச்சே அவளை வரவேற்று அவ அங்கேருந்து கிளம்பச்சே அந்த கோடி வரைக்கும் அந்த லோகம் வரைக்கும் கூடவே அடுத்த லோகத்துக்கு போற வரைக்கும் கொண்டு விட்டு இப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றா. இப்படி உபச்சாரம் பண்றவ பாகவதாள் விஷயத்துல அவளுடைய ஒரு நியமனம்ன்றது இப்படி இருந்துருக்கு. பாகவதாள் விஷயத்திலேயே, அதாவது பகவத் பக்தாள் விஷயத்திலேயே அந்த தேவதைகள் அவளுடைய பகவானிடத்துல வச்சிருக்கிற பக்திய குலைக்கணும்னு நினைச்சாக்கா அது எப்படி முடியாத போயிடுறது. நீர் சாட்சாத் பெருமாளாவே இருந்துருக்குங்க, நீங்க ரெண்டு பேர் உங்க விஷயத்துல போய் உங்களுடைய நிஷ்டையை குலைக்கணும்ன்றது எப்படி முடியும்? அது சர்வாத்தனா முடியாது இல்லையோ, அது தெரியாத நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற. நான்யஸ்ய பரிஹிஷி பலின் ததத ஸ்வபாகந்ததே பதந்தமவிதா யதி விக்னமூர்த்தி. நீர் ரட்சிப்பவராக இருக்கிறதுனால இந்த இடையூறு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் எல்லாரும் அந்த உம்முடைய பக்தாள்லாம் மேல ஏறிடுறான். ஆகையால இது எனக்கு இவா பண்ணத்துல தப்பு அப்படின்னு சொல்ற. इति प्रगृणतां तेषां श्रियोद्यद्भुतदर्शनाः दर्शयामास शुश्रूषां स्वर्तिताः कुर्वतीर्विभुः. இப்படி அந்த வந்திருக்கிற ஸ்திரீகள் மன்மதன் தேவதா ஸ்திரீகள் இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சே பெருமாள் என்ன பண்றாராம், நரநாரனார் இருக்கிற பெருமாள் என்ன பண்றாராம், ஒரு ஆச்சரியத்தை காண்பிக்கிறாராம். அங்க பாரு அப்படின்னு சொல்றாராம். நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிய,
எனக்கு பணிவிடை பண்றவர்கள், எனக்கு யார் யாரெல்லாம் கைங்கரியம் சுசுரூஷை பண்றவாளாக இருந்துருக்காளோ அவள்லாம் நன்னா அலங்கரிச்சுட்டு இருக்கிற ஸ்திரீக்களாக இருந்துருக்கா. அவள்லாம் இருந்துருக்கா யோக பிரபாவத்தினால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவள்லாம் இவ பெருமாளுடைய யோக பிரபாவத்தினால சிருஷ்டிக்க. அதோ பாரு அவள்லாம் பாரு, அவள்லாமும் பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் என்னுடைய தபஸை குலைக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஆக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுடைய ரூபம் ஔதாரியம் இது எல்லாத்தையும் பாருங்க. அதை பார்த்த உடனே பெண்களாக இருந்தா கூட பெண்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வரைச்சே ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு நிலை ஏற்படுறதான். இவ்வளவு அழகா அவள் என்பதாக சொல்லச்சே திரௌபதிக்கு அலங்காரம் பண்றாளாம் பெண்கள்லாம். அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்றாளாம். அந்த அலங்காரம் பண்ணச்சே அந்த பெண்களே இவள் பெண்கள் தானே அலங்காரம் பண்றா. அப்படி இருந்தா கூட இப்படி கூட ஒரு பிரம்ம திருஷ்டி இருக்குமா என்று அவளுடைய அழக பார்த்து பெண்களே வியக்கிறார்கள் என்பதாக சொல்றார். இப்ப இந்த தேவலோகத்திலேருந்து வந்த ஊர்வசி முதலிய பெண்கள்லாம் இப்படி நாம தான் அழகுன்னு நினைச்சிட்டு வரச்சே இங்க இருக்கிற பாலை பார்த்த உடனே இன்னும் ஒரு அழைப்பாயிடுறதுதான். ஆகையால அவர் என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு சிரிச்சுண்டே சொல்றார், தானாக தேவ தேவேசா பிரணதாம் பிரஹசன்னிவாம் ஆசாமேகதமாம் பிருங்கம் சவர்ணாம் ஸ்வர்கபூஷணாம். இந்த ஸ்திரீக்களுக்குள்ள உங்களுக்கு சமானமா இருந்துருக்கால இவாள் உள்ள ஒத்திய நீ சொர்க்கலோகத்துக்கு அலங்காரமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்திரீய நீ அழைச்சிட்டு போங்கோ, நீங்களே தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாலாம். அவள் தான் ஊர்வசி அப்படின்னு சொல்ற. ஊர்வசியும் அப்சரசிரேஷ்டாம் புரஸ்கிருத்திய திவம் வேயுன்னு இந்திராயானம் எததி ஸ்ரவணதாம் திரிதிவூகதாம். அங்க சபைக்கு போய் அந்த ஊர்வசி சொல்றாளாம். மொத்த பேரும் 30 தேவதைகளும் கேட்டுட்டே இருக்கச்சே ஊச்சுர் நாராயண பலம் சக்கரஸ்திராத விஸ்மிதா. இந்த நாராயணனுடைய பிரபாவத்தை விஸ்தாரமாக சொன்ன அதை கேட்ட உடனே அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் வந்துடுதான். பெருமாள் என்ன பண்ணேன்னா பெருமாள் ஹம்சஸ்வரூபத்தை ஹம்சாவதாரம் எடுத்து அந்த பகவானாக இருந்திருக்கிறவர் ஹம்சஸ்வரூபம் அவதது அச்சுத ஆத்மயோகம் தத்தஹா குமார ரிஷபோ பகவான் பிதானஹாம். பெருமாள் ஹம்சஸ்வரூபத்தை எடுத்துட்டு அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணிருக்கேன். தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணிருக்கேன். தனக்க சனந்தனாதிகளாக குமாரராகவும் அவதாரம் பண்ணிருக்கேன். எங்களுக்கு பிதாவாக இருக்கிற ரிஷபதேவனாக அவதரிக்க. இப்படி ஒவ்வொரு அவதாரமும் லோகத்துக்கு ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்றதுக்காக தான் அவதாரம் பண்ணேன். விஷ்ணு சிவாய ஜகதாம் கலயாவதீர்ணாம் சேனாகிருதா மதுபிதோ ஸ்ருதயோ பயாஸ்தே. அது மத்தியாவதாரத்துல பிரளய காலத்துல சத்தியவர்த்தன்னு ஒரு மனு ரட்சிக்கப்பட்டு ஆகையால ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் மதுகைட்டபான்றவா பிரம்மாவனிடத்துல இருந்து வேதத்தெல்லாம் அந்த ஸ்ருதிகள்லாம் அபகரிச்சுட்டு போகச்சே எடுத்துட்டு போயிட்டு ஹயக்ரீவ் அவதாரம் பண்ணி அந்த வேதத்தெல்லாம் பிரம்மாவுக்கு திருப்பி கொடுத்து அவதார விசேஷத்தை ஒவ்வொன்னா சொல்ற. அதே மாதிரி பெருமாள் மத்தியாவதாரம் எடுத்து பழைய காலத்துல சத்தியவர்த்தன் மனு ரட்சிக்கப்பட்டு அதே மாதிரி வராக அவதாரம் எடுத்து பூமி செடி கொடிகள் எல்லாத்தையும் ரட்சணை பண்ண பூமியை உத்தரதாம் பசஸ்மாம் கௌர்மே திருதோத்ரிஹி அமிர்தோன்மதனே ஸ்வப்ருஷ்டே கிராஹாத் பிரபன்னம். இதுக்கப்புறமா பெருமாள் கூர்மாவதாரத்தை எடுத்து தேவதைகளும் அசுராலும் அமிர்த மதனம் பண்ணச்சே தானே கூர்மமாக இருந்துட்டு தன்னுடைய முதுகில மந்தரமலைய தூக்கி வச்சுண்டு அந்த சரணாகத்தாளாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் ரட்சணம் பண்ண அவ. அதே மாதிரி ஆர்த்தராட்சணத்துக்காக இந்த ஆதி மூலமேன்னு ஆதி மூலமேன்னு கஜேந்திராழ்வான் முதலை வாய்ப்பட்ட கஜேந்திராழ்வான் பிரார்த்தனை பண்ணச்சே கத்துச்சே சரணாகதி பண்ணச்சே அவனுக்காக
அந்த கஜேந்திராழ்வாருக்காக பெருமாள் கருத்மான் மேல ஏறி ஓடி வந்து இப்படி எல்லாம் கஷ்யபருக்கு அந்த சமைத்து கொண்டு வரச்சே கஷ்யப பிரஜாபதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் யாகம் பண்றாரு, யாகம் பண்ணச்சே அந்த யாகத்துல நாம எதனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலக்கில்யான்னு சொல்லி மகர்ஷிகள் அவ தம்மா துண்டு ஒரு விரலளவு கூட இருக்க மாட்டா. அவ ஒரே ஒரு சமயத்தை ஒரு ஜானளவு இருக்கிற சமயத்தை ஒரு 300 பேரா கஷ்டப்பட்டு தூக்கிண்டு வரா. அந்த தூக்கிண்டு வரச்சே நடுவுல சின்னதா ஒரு குளம்படி ஒரு மாடனுடைய கால் பட்டு அதுல ஜலம் தேங்கிட்டு இருக்குது. அந்த ஜலத்தை எப்படி தாண்டி போறதுன்னு தெரியல. அப்படி அல்லாடிங்க கிடக்குறான். அவன் அல்லாடிங்க கிடக்கச்சே அப்ப இந்திரன் பாக்குறான், பரிகாசம் பண்றான். அந்த மாதிரி அந்த வாலகல்யாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் இருந்துருக்கு. அந்த வாலகல்ய மகர்ஷிகளை அவளுக்கு மகர்ஷிகளை அதாவது ஆபத்துல இருந்து ரட்சணம் பண்ணவர் பெருமாள். விருத்ராசுரனுக்கு அந்த விருத்ராசுரன சொன்னதுனால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினேர். இப்படி எத்தனையோ தேவஸ்திரீகள் எல்லாம் ராட்சசன் தன் வீட்டுல அவன் கிரண்யகசிப்பு வீட்டுல அடைச்சி வச்சிருந்தான். அந்த நிருசிம்ஹாவதாரத்துல அந்த சாதுக்களுக்கு அபயம் கொடுப்பதற்காகவே நிருசிம்ஹாவதாரம் பண்ணினேர். இப்படி எல்லா மன்வந்தரங்கள்லையும் பார்த்தோம்னா தெய்வாசுரே யுதிஜ தைத்யபதி சுரார்த்தே அத்வாந்தரேஷு புவனான்யததாத் கலாபிஹி பூத்வாச வாமனைமாமஹரத்வலைஹீர்மாம் யாச்சாஞ்சலேன சமதாததிதேஹே சுதேப்யஹாம். இந்திரனுடைய ஐஸ்வர்யம் முழுக்க பலி சக்கரவர்த்தி அபகரிச்சுண்டு தான் எம்பெருமானுடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவாக நினைச்சுட்டு இருந்திருக்கா. பெரிய உதாரமான மனுஷனாக இருந்தாலும் கூட அந்த அவனுடைய ஔதாரியத்தை பலி சக்கரவர்த்தியினுடைய ஔதாரியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் பலி சக்கரவர்த்தி பிரகலாதாழ்வானுடைய பேரன்றதுக்கு அந்த குடல் தவுக்கு பக்தனோட சம்பந்தப்பட்டவன்றதுனால அந்த குடல் தவுக்குனாலேயும் அவன் தானம் கொடுப்பனாகவும் தான் இறப்பாளனாகவும் தன்னையே நீச்சமாக ஆக்கிண்டு வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் அனுகிரகம் பண்ணினேர். அதே மாதிரி பெருமாள் ராமாவதாரம் எடுத்து சமுத்திரத்துக்கே பந்தனம் சேது பந்தனம் பண்ணி அந்த ராவணவதம் பண்ணினேர். அதே மாதிரி பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக பெருமாள் என்ன பண்றேன்னா யாதவாளுக்கு நடுவுல கண்ணனாக அவதாரம் பண்ணி தேவதைகளால கூட செய்ய முடியாத காரியங்கள்லாம் இனிமேல் செய்ய போறேன். அதே மாதிரி பெருமாள் இன்னும் பாவியில புத்தராக அவதாரம் பண்ணி பூமிர்பராவதரணாய யதுஷ்ட ஜன்மா ஜாதः கரிஷ்யதி சுரைரபி துஷ்கராணி வாதைர் விமோஹயதி யஜ்ஞகிருதோ ததர்ஹானே சூத்ரான் கலோ க்ஷிதிபுஜः ன்யஹனிஷ்யதந்தே. பெருமாள் புத்தராக அவதாரம் பண்ண போறே. இங்க யாகம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் கூட யாகானுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாள்னாக்க அப்ப அதனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன், அது விபரீத பலம் வரும். அதுக்காக இந்த யாகம்லாம் பண்றதெல்லாம் வியர்த்தம் வீணு, இதனால ஒரு பலனும் கிடையாது. யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கா. யாரானா ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து பார்த்திருக்கேன்னு யாரானா சொல்றாளா சொல்லுங்கோ. இது பூமியில மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அது ஏதோ பஞ்சபூதங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு நேச்சர், ஒரு இயற்கையினுடைய ஒரு நிலை தானே தவிர வேற எதுவும் கிடையாது. தேவதை எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படின்னு சொல்லி அந்த வேதத்துக்கு விருத்தமான விஷயத்தை உபதேசம் பண்ணி விருத்தமாக பல விஷயங்களை உபதேசம் பண்ணி மோகிப்பிக்க போறேன். ஏன்னா இவெல்லாம் யாகம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் கூட யாகத்தை பண்ணி
இப்படி எல்லாம் ஒரு க்ஷோபத்தை ஏற்படுத்துவா. அதுக்கு பதிலாக ஒண்ணுமே வேண்டான்றதுக்கோசரம் இப்படி எல்லாம் பண்ண போறேன். ஏவம் விதானி கர்மாணி ஜன்மானி ஜகத்வதே பூரீணி பூரியசதோ வர்ணிதானி மகாபூஜான். இவ்வாறாக பலவிதமான அவதாரங்களை எடுத்து பெருமாள் லோகரட்சணம் பண்ண போறேர். இது வரைக்கும் 12 இருந்திருக்கேர், பல முறை பண்ணவும் பண்ணிருக்கேர், இனிமேலும் பண்ண போறேர்னு பெருமாளுடைய அவதார விசேஷத்தை விஸ்தாரமாக சொல்றார். இந்த இடத்துல நாமும் அந்த எம்பெருமானுடைய அவதார திசையில ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு சில சமயங்கள்ல அவருடைய அவதாரம் என்னன்றது நமக்கு தெரியாத இருக்கு. நம்ம கண்ணெதிரையும் பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக சேவசாத்தின்றிருக்க அர்ச்சாவதாரத்துல அவருடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாகி நமக்கு அந்த காம குரோதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக நம்ம மனத்துக்கு ஒரு சாந்தி ஏற்படுத்திண்டு ஒரு பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியான ஒரு மனத்தை பெருமாள் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.